தேவனுக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வார்த்தையால் திடப்படுத்தும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The Lord strengthened with his word. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த வார்த்தையை வழங்குகின்றார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தால் இந்த வாக்கை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். முதலாவது பார்க்கும்போது திடப்படுத்தும் கர்த்தர், திடப்படுத்தும் கர்த்தர். ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆபிரகாம் கடந்து வந்த பாதையை நினைத்து பயந்திருக்க வேண்டும். இந்த காரியம் நடந்த பின்பு என்று எழுதப்பட்டிருப்பது ஆபிரகாம் கடந்து வந்த பாதையை குறிப்பிடுவதாகும். ஆபிரகாம் ஆரானை விட்டு ஆண்டவரின் வார்த்தைப்படி புறப்பட்ட போது தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் அழைத்து வந்தான். ஆனால் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமுக்கு அருகில் தங்கினான். அப்பொழுது சோதோமின் ராஜாவுக்கு மற்றும் 4 ராஜாக்கள் விரோதமாக எலாயின் ராஜாவும் மற்றும் 3 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினர். இந்த யுத்தத்தில் லோத்துவையும் அவன் உடைமைகள் அனைத்தையும் இந்த 4 ராஜாக்கள் கொண்டு போய்விட்டனர். ஆபிரகாமும் அவனோடு இருந்த மனிதர்களும் சென்று அந்த 4 ராஜாக்களை முறியடித்து லோத்துவையும் அவனுக்குண்டான யாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். அந்நாட்களில் ஆபிரகாம் மீண்டும் மீட்டு இப்படி யுத்தங்கள் எழும்புமோ என்றும் அதன் விளைவாக அடிக்கடி வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் என்று கலங்கி இருக்க வேண்டும். அவனது உள்ளத்தை அறிந்த தேவன் அவனை பெயரிட்டு அழைத்து நீ பயப்படாதே என்று திடப்படுத்துகின்றார். கடந்து வந்த பாதையிலே, கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையில் சந்தித்த போராட்டங்களிலும் ஏற்பட்ட பலவீனங்களிலும் கர்த்தர் உதவி செய்து வழி நடத்துவார். 2வதாக பாதுகாக்கும் கர்த்தர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கேடகமாய் வாக்களிக்கின்றார். நான் உனக்கு கேடகம் என்று சொல்லி, சத்துருவின் ஆயுதம் சேதப்படுத்தாது தடுத்து நிறுத்தி பாதுகாக்கும் ஆயுதம் கர்த்தர் நம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கின்றார். சங்கீதம் 115 9-10 வசனங்களை பார்க்கிறோம். தாவீது கோலியாத் என்ற பெலிஸ்திய வீரனுக்கு எதிர்த்து நின்ற போது கோலியாத்தின் கையில் வெண்கல கேடகம் இருப்பதை கண்டான். ஆனால் தாவீது அதை கண்டு அஞ்சவில்லை. ஏனெனில் தாவீது மாம்ச கண்களால் காண முடியாத காருண்யம் என்னும் கேடகம் தன்னை சூழ்ந்திருப்பதை விசுவாச கண்களால் காண முடிந்தது. தாவீது கடவுளரும் அருளும் பாதுகாப்பை கர்த்தாவை நீ நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தில் அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார் சங்கீதம் 5:12. பிரியமானவர்களே, 3வதாக பலனளிக்கும் கர்த்தர். ஆதியாகமம் 15:1 உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பலன் என்பது ரிவார்டு என்பது அர்த்தம். இந்த வசனத்திலே முதல் பகுதி இந்த காரியம் நடந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முந்தி நடந்த நிகழ்வின் பலனை தேவன் மறவாமல் கொடுக்க வாக்களிக்கின்றார். 4 ராஜாக்களோடு கடுமையாக போரிட்டு அவர்களை ஆபிரகாம் முறியடித்து திரும்பிய போது சாலமீன் ராஜா ஆபிரகாமை பார்த்து உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தவர் உன்னத தேவனை என்று ஆதியாகமம் 14:20 உணர்த்தி காட்டுகின்றார். உன்னத தேவன், மோஸ்ட் ஹை காட் என்பதை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். எனவே அதை தொடர்ந்து உன்னதமான கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன் என்று அறிக்கையிடுகிறான். ஆதியாகமம் 14:23 உன்னதமான கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி அவரது ஆளுகைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மனிதர்களிடம் அல்ல, ஆண்டவரிடத்திலே கைகளை உயர்த்த வேண்டும். வாக்குமாறா கர்த்தரின் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தால் நாமும் தேசத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபி. அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.